இன்னும் ஹீரோவோட தம்பியை வந்து மீட் பண்ணிருப்பாங்க. அதோட முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோட்ல. நம்ம ஹீரோவோட தம்பி தியோடோர் அவன் பேரு. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி என்னோட அண்ணன் எவ்வளவு கெட்டவன்னு தெரியுமா, அவன் மக்கள் சாவறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், அதோட அவன் நிறைய பேரை கொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவன் தன்னோட அம்மாவையே கொன்றிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் உன்னையும் கொல்ல போறான். நீனும் இங்க கிரவுன் பிரின்சஸா விருப்பமே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தியோடர் சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், இங்க பாரு, உன்னோட அண்ணன் உனக்கு வேணா கெட்டவனா அரக்கனா கொடூரமானவனா தெரியலாம், ஆனா அவன் என்னோட ஹஸ்பண்ட். நீ என்ன பேசுறதா இருந்தாலும் உங்க அண்ணன்கிட்டயே பேசிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப திடீர்னு அங்க யாரும் நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்தோன்னே தியோடர் வந்து பயங்கரமா பயந்து போறான். நம்ம ஹீரோவும் தியோடரை பார்த்து, நீ கிரவுன் பிரின்சஸ மீட் பண்ண மாட்டேன், அதோட அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்திருந்தேன், அதை நான் முழுசா நம்பவும் செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு தியோடரும் என்ன மன்னிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தியோடோர அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்த லெட்டரை நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அனுப்பி இந்த மாதிரி வந்து 12 மணிக்கு நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, எதுக்காக இங்க இருக்க எல்லாருமே உங்களை அரக்கா மாதிரி பாக்குறாங்க, கொடூரமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஏன்னா அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், மத்தவங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா எனக்கு தெரியும் நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு, இங்க பாரு, நான் சீக்கிரமே உன்னை கொல்ல போறேன், அதுக்காக தான் இந்த அரண்மனைக்கு உன்னை வர வச்சிருக்கேன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா, என்ன நீங்க இங்க பணைய கைதியா தான் கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா இப்போ எல்லா உண்மையும் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதோட இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு மனைவியானதுக்கு அப்புறம் இங்க இருக்க எல்லாரோட எண்ணத்தையும் மாத்துவேன், நீங்க ஒரு நல்ல அரசர்னு எல்லாத்துக்குமே புரிய வைப்பேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த அரண்மனைக்கு என்னை வர வச்சு என்னை கொல்ல போறீங்க அப்படின்னா நான் அதுக்கு தயார் தான். உங்களோட மனைவியா இந்த கோட்டையிலேயே என்னோட உயிர் போகட்டும், நான் இங்க இருந்து ஓடிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஒருவேளை என்னோட ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்க எல்லாத்தையுமே மாத்த நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அரண்மனையை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து உட்கார்ந்து நம்ம ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நேற்று நைட்டு நடந்ததை பத்தி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த அரண்மனையில வேலை செய்யற அந்த பொண்ணு, இவளை நம்ம வேலைக்காரின்னு இதுக்கு மேல சொல்ல வேண்டாம், இவ பேர் வந்து எல்சி. நம்ம எல்சியை வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவா. நம்ம ஹீரோயின் கையில போட்டிருக்க அந்த நெயில் பாலிஷை பார்த்து அவ ரொம்பவே ஷாக் ஆயிருவா. இந்த மாதிரி இவ்வளவு பிரகாசமான உன்னை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், என்ன சொல்ற, இது கேஷுவலா கிடைக்கிறது தானே, சரி நான் அதை உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த எல்சிக்கு வந்து போட்டு விடுவாங்க. நம்ம எல்சியவும், இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் போட்டதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், சரி அப்போ உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லி அந்த கலர்ல ஒரு நெயில் பாலிஷ் உனக்காக நான் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு எல்சியவும் அப்படியே திடீர்னு அட ஆரம்பிச்சிருவா. என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு நம்ம எல்சியவும், இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 வேளை சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களால யோசிச்சே பார்க்க முடியாது, அதுவும் இல்லாம இப்ப வந்து என்னோட ஃபேமிலிய நான் தான் இந்த அரண்மனையில வேலை செஞ்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்சியை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா வேலைக்காரங்களுக்கும் வந்து அந்த நெயில் பாலிஷை வந்து போட்டு விடுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இங்க இருக்க நாட்டு மக்கள் எல்லாருமே வறுமையில இருக்காங்கன்னு. அப்புறம் அப்படியே சாயங்காலம் ஆயிருது. மறுபடியும் வந்து அந்த ட்ரேடிங் கம்பெனிக்காரனை நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோயின் எதுக்காக அவனை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா, அந்த நெயில் பாலிஷை நாட்டு மக்கள் எல்லாருக்கிட்டையுமே குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அவனை கூப்பிட்டுருப்பாங்க. அவனும் இந்த ஐடியாவை பார்த்துட்டு கேட்டுட்டு, சுத்தமா வந்து எனக்கு பிடிக்கல, இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு இல்ல, உங்க ஐடியா வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸைய வந்து கேவலமா பேசிடுவான். அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்க இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப வறுமையானவங்க, அதுவும் இல்லாம அவங்க இந்த மாதிரியான நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு கூட பார்த்தது இல்ல, நம்ம இது குறைஞ்ச விலைக்கு வித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான், அதோட மக்களுக்கும் நல்லதுதான். இதே நம்ம கெயினுக்கு புரியுற மாதிரி, கெயின் அட்ராக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை வச்சு அவனை எப்படி அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. உடனே அவனும், என்னடா இது, போன தடவை இப்படிதான் என்ன அட்ராக்ட் பண்ண, இந்த தடவை இப்படிதான் அட்ராக்ட் பண்ற, எல்லாத்தையும் வந்து கரெக்டா கெஸ் பண்ணி எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத கரெக்டா சொல்ற, அதோட பிசினஸ் எப்படி பேசணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஆனா இதை வச்சு நான் எப்படி உங்ககிட்ட நம்புறது, ஒருவேளை எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நான் எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுறேங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இதை வச்சு என்னை ஏமாத்தி ஒருவேளை என்னோட பிசினஸ்ல லாஸ் ஏற்படுத்துவியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை பார்த்தோன்னா அவன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான்.
உடனே நம்ம ஹீரோயினும், உங்களோட சிஸ்டருக்கு இப்ப உடம்பு முடியல, அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட கார்டன்ல நான் வளர்க்குற மருத்துவ செடிலாம் அவங்களோட இந்த ஒரு பிரச்சனையை குணப்படுத்தும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கெயினும், நான் இது வரைக்கும் தேடி பார்க்காத மருத்துவரே இல்ல, யாராலையுமே என்னோட தங்கச்சியை குணப்படுத்த முடியல, ஆனா நீ எப்படி பண்ணுவ, நான் எப்படி இதுக்கு உன்னை நம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயின் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் கெயின் கிட்ட, என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட தங்கச்சியும் இந்த ஊர் மக்கள்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணுதான், இங்க இருக்க ஊர் மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில இருக்காங்க, அந்த நிலைமையை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரிதான் உன்னோட தங்கச்சியும், அவங்களோட நோயும் நான் குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நாம பண்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஊர் மக்களோட மனநிலைய முழுசா மாத்தும். இன்னைக்கு இல்ல இன்னைக்காவது ஒரு நாள் ஊர் மக்கள் அவங்களோட கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா வாழுவாங்க. இந்த உலகத்துல மக்கள் எல்லாருமே ஒண்ணுதான், ஏழை பணக்காரங்கிறது மக்களுக்குள்ளேயே உருவாக்குன ஒரு சட்டம் தான். அதனாலயே இங்க இருக்க மக்கள் எல்லாருமே தன்னை ஏழையாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள அதுல இருந்து முழுசா வெளியே கொண்டு வரும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை, நீ என்ன முழுசா நம்பினா மட்டும் இந்த பிசினஸ் ஆஃபரை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலை வணங்குவாங்க. உடனே நம்ம கெயினும் அங்க இருந்து எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் முட்டி போட்டு தலை வணங்கி, நீங்க தலை வணங்காதீங்க பிரின்சஸ், முதல்ல இருந்தே நான் தான் உங்களை சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்ததா நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீங்க தான் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு. கண்டிப்பா நான் உங்களை முழுசா நம்புறேன், அதோட நீங்க கேட்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயின் முழு மனசா ஒத்துக்கிறான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்துது. உடனே ரெண்டு பேரும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மறுபடியும் எல்சிஏவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அவனுங்களும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒலிவர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்லுவான். அதாவது கமிலும் எல்சிஏவும் தான் பிரின்சஸை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஒலிவரும் பிரின்சஸை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வருவான். பட் ஆனா அங்க பிரின்சஸ் இருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கான். அவன் கமில் அண்ட் எல்சிஏக்கு ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். எதுக்காக அப்படின்னா அந்த பிரின்சஸை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோயினை இங்க ஒரு தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை பாக்குறதுக்காக ஹீரோவோட தம்பி வந்திருப்பான். கூடவே கமிலா நேசி ரெண்டு பேர் இருப்பாங்க. நான் எதுக்காக இங்க ஒண்ணு அடைச்சு வச்சிருக்க தெரியுமா? அப்பதான் எங்க அண்ணனுக்கு என் மேல பயங்கர கோவம் வரும். அதோட அந்த கோவம் உன் மேல பாசமா மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோட தம்பி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பனா நீ உன்னோட அண்ணன் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோவோட தம்பியும் அப்படிலாம் எதுவும் இல்ல, சரி எங்க அண்ணன் வர வரைக்கும் இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தம்பி போயிடுவான். போற வெள்ள நம்ம எல்சேவும் ஹீரோயினை பாத்துக்கிட்டு போவா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கமிலா எல்சே ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கமிலா எல்சே ரெண்டு பேத்துக்கிட்டையும் தியோடர் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி எனக்கு அந்த லெட்டர்ல இதை பத்தின டீடைல்ஸ்லாம் இருந்துச்சு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரி இந்த ஆர்டரை நீங்க ரிஜெக்ட் பண்ண வேணாம், தியோடர் என்ன சொன்னானோ அதே மாதிரியே என்ன அரெஸ்ட் பண்ணி அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு ஆனா எப்படிங்க ஒரு பிரின்சஸ் எப்படி எங்களால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்ல மற்ற விஷயத்துல நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சோ நம்ம ஹீரோயினோட பெர்மிஷனால தான் கமிலா எல்சே ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட தம்பியை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருப்பான். உண்மையிலே நீங்க என்ன பாக்குறதுக்காக வந்ததை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோட தம்பி சொல்லுவான். சரி ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். எனக்கு உங்களோட அரச பதவி வேணும், நீங்க போட்டிருக்க கிரீடமும் நீங்க உட்கார்ந்துருக்க சேரும் உங்களுக்கு அப்புறம் எனக்கு தான் வேணும், நான் தான் இந்த ஊருக்கு அரசனாக வேணும். இது நான் உங்ககிட்ட கேட்டா தர மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் உங்களோட ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பி சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் அப்படியா சரி அப்ப நீ அரெஸ்ட் பண்ண அந்த ரூம் ரொம்ப சேஃப்டியான ரூமா, தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, மேபி விண்டோஸ் டோர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு ஹீரோட தம்பியும் அப்படிலாம் எதுவும் இல்ல, ரொம்ப சேஃப்டியான ரூம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தம்பி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்ப சரி நீனே பாருன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோயின் நிப்பாங்க. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோட தம்பிக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோவும் விண்டோஸ் வழியா ஏறி குதிச்சு வந்தியான்னு கேட்க, இல்ல அப்படிலாம் வரல, நான் நார்மலா டோர் வழியா தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட தம்பி என்னன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் நான் எப்படி வந்தாலும் குழப்பமா இருக்கா, முதல்ல அந்த டோரை திறந்தேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, என்னோட ஸ்வாடை வச்சு அவங்க கூட சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோட தம்பிக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கோட்டு போட்டு விடுறான். அப்பதான் ஹீரோட தம்பி ஹீரோட கழுத்துல இருக்க அந்த தழும்ப பாக்குறான். பார்த்து ரொம்ப ஷாக்கா வரான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோட தம்பிகிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட தம்பியும் எனக்கு அரச பதவி வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல நீ சொல்றது போய், அப்புறம் இதுக்கு என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்க, உன்னோட டார்கெட் வேற ஏதோ, என்ன விஷயம்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரிதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஹீரோட தம்பி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதை வச்சு நீ இந்த ஊர் மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்க, அதுவும் உன்னோட சொந்த காசுல, அப்புறம் அதுக்கு அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் என்னோட அண்ணனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை தவிர எங்க அண்ணன் கூட க்ளோஸ் ஆகி எந்த உறவு கொண்டாங்கிற ஆசை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோட தம்பி பயங்கரமா கத்துறான். அப்ப நம்ம ஹீரோவும் சரி போதும் வீடு இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல என்ன விஷயம்னு முழுசா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பி அங்க இருந்து போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நீ தலையிடாதன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்,
சரி இந்த மேட்டர் இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல, அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும், அதோட உங்க தம்பி உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அதை பத்தின எந்த கவலையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படி உங்க 2 பேத்துக்கு நடுவுல என்னதான் நடந்துச்சு, அது என்கிட்ட சொல்லியாச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் மேபி ஃபியூச்சர்ல உங்க தம்பி உங்க கூட இல்லாம போகலாம், அப்ப நீங்க உங்க தம்பி நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு பதிலா இப்பவே மனசை விட்டு 2 பேரும் பேச வேண்டியதானே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதே மாதிரிதான் நானும் இந்த தடவை உங்களோட சேர்ந்து ஒய்ஃபா வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், மேபி ஃபியூச்சர்ல எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவோட தம்பியை தான் காட்டுறாங்க. அவனும் இந்த மாதிரி பழைய ஞாபகங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு டைம் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது இவன் தான் வந்து பாத்துருப்பான். சோ அப்ப திடீர்னு நாங்க 4 பேர் வந்து இவனை அடிக்கும் போது இவன் தான் வந்து எங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல போய் நின்றுட்டு இருப்பான். அவனுங்களும் நம்ம ஹீரோவோட தம்பி அட்டாக் பண்ண வர திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவனை காப்பாத்தி இருப்பான். உன்னோட லைஃப் ரொம்பவே வேல்யூபிளானது, அதெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதை நம்ம ஹீரோவோட தம்பி நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியை பார்த்து எனக்கு இப்பதான் உன்னோட இன்டென்ஷன் எல்லாம் புரியுது, நீ உன்னோட அண்ணன் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிற, அதான மேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு தியோடோரும் என்னோட லைஃபை நான் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டேன், எங்க அண்ணனுக்கு எந்த உதவியுமே நான் பண்ணதில்ல, இப்ப நான் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் எங்க அண்ணனுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஹீரோயினும் இந்த உலகம் முழுக்க தேடினாலும் உனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் கிடைப்பான், அது அர்னால்டு ஹெயின் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம தியோடோரும் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆக்சுவலி இந்த முடிவை நான் முன்னாடியே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கீழே குதிக்கிறான். நம்ம ஹீரோயினும் காப்பாத்தலான்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அவங்களுக்கு திடீர்னு மறுபடியும் ஏதோ ஒன்று ஆகுது, அதனால அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம தியோடோரும் கீழே விழுறான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனை காப்பாத்தி மேலே கூட்டிட்டு வந்துடுறான். மேலே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தியோடோருக்கு செவிட்லயே ஒரு அடி போட்டு, நான் தான் சொல்லியிருக்கோம்ல உன்னோட லைஃப்ல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்லுவான். இங்க பாருங்க அண்ணா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலாவது பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியோடர் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உன்னோட லைஃப் ரொம்ப வேல்யூபிள், அதில் ரிஸ்க் எடுக்காத நம்ம ஹீரோ சொன்னோம்னா நம்ம தியோடர் வந்து அழுவ ஆரம்பிச்சிருவான். நம்ம தியோடரும் அழுதுகிட்டே நம்ம அடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வருவான். நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம தியோடரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போயிருவான். நம்ம தியோடரும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அப்படியே கட் பண்ணீங்க நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். நைட்டு ஃபுல்லா எனக்காக இங்க இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு சாரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுப்பான். இந்த லெட்டர் வந்து தியோடோர் கிட்ட இருந்து வந்திருக்கும். நம்ம தியோடோர் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக இந்த லெட்டரை வந்து அனுப்பியிருப்பான். அதோட உனக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளு நான் செய்யறேன், அதோட எனக்கு எந்த உதவினாலும் நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கும். நம்ம ஹீரோயின் அதை படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாவது உனக்கு வேணும்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளு, அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி உன்னை டச் பண்ண மாட்டானே, ஆனா நான் மறுபடியும் அதை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதை நினைச்சு பார்ப்பாங்க. ஒருவேளை மறைமுகமா மறுபடியும் என்கிட்ட இவன் கிஸ் கேட்கறானோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் இல்ல எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆமா நேத்து நைட்டு எதுக்கு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் அவன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்னோட தம்பிக்காக நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவன் உங்களோட தம்பி மட்டும் இல்ல என்னோட தம்பியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.